بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அல்லாஹ் ரஸாக் அப்படி என்று நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இறைவனே உணவளிப்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது, அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, ஒரு முஃமினது வாழ்க்கையில் ரிஸ்க் பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் சுருக்கமாக சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரிஸ்க் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல் வாழ்வாதாரம் அப்படி என்று சொல்லி தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் வாழ்வாதாரம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மனிதன் உயிர் வாழ தேவையான விஷயங்கள் மட்டுமல்ல, மனிதனுக்கு அந்த உயிர் கிடைத்திருக்கிறதே இந்த பகுதி எல்லாமே சேர்த்து நம் ரிஸ்க் அப்படி என்று தான் என்ன செய்கிறோம், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன, எப்படி ஒரு முஃமின் அதை நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கை ஒரு முஃமினிடத்திலே இருந்தால் அவனது வாழ்க்கையிலே அவனது சிந்தனை எப்படி இருக்கும், எப்படி இந்த வாழ்க்கையுடைய விஷயங்களை அவன் அணுகுவான், அந்த நம்பிக்கை இல்லாத பொழுது வாழ்க்கையுடைய ரிசல்ட்டுகள் எப்படி இருக்கும் என்பது போன்றவைகளை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக அல்லாஹ் ரஸாக் என்ற வார்த்தை நம்பிக்கையே இல்லாத லெவலில் உள்ளவங்களோட வாயிலே என்ன செய்யும், வரும். அல்லாஹ் ரஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வட்டி தான் எடுத்துட்டு இருப்பார், அவர் வட்டியில் தான் என்ன செய்வார், ஈடுபட்டு கண்டிருப்பார். ஆனால் அல்லாஹ் ரஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சூது தவறுகள் எல்லாமே இருக்கும், முறை, அதாவது பணம் ஈட்டுகின்ற முறையே தவறான முறையே இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரஸாக் என்ற வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். எனவே அல்லாஹ் ரஸாக் என்கின்ற வார்த்தை யாரை பலப்படுத்தும், யாரை பலப்படுத்தாது, அல்லாஹு தஆலா அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான் என்பது போன்றவைகள் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக உணவளிப்பவன் அல்லாஹ் என்கின்ற அந்த நம்பிக்கை எம்மிடத்திலே சரியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த ஒரு பகுதி சரியாக இருந்தால்தான், வாழ்க்கையிலே சில பகுதிகள் இருக்கின்றன, அது சரியாக இருந்தால்தான் ஈமானுடைய அத்திவாரமே சரியாகும். அந்த பகுதி நம்மளுக்கு சரியாகவில்லை என்று வையுங்கள், ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களும் தடுமாற ஆரம்பிக்கும், எல்லா விஷயங்களும் தடுமாற ஆரம்பிக்கும், அவனது அக்கீதாவே நெறிபிரலை என்ன செய்யும், ஆரம்பிக்கும். உலகத்திலே கொள்கை மாறி போனவர்கள் எல்லாம் ஒரு கொள்கை சரியென்று விளங்கி போனவர்கள் அல்ல, பெரும்பாலும் இஸ்லாத்தை விட்டு போகின்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் எதுக்கு போனவர்களாக இருப்பார்கள், இந்த அல்லாஹ் ரஸாக் என்கின்ற பகுதியில் நம்பிக்கை இழந்தவர்கள் தான். அதில் நம்பிக்கை இழந்தவர்கள் தான் வாழ்வாதார உலக தேவைகளுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டு என்ன செய்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இங்கே விளங்கப்படுத்த விளைகின்ற விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, மார்க்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வியாபார கூட்டம், அதாவது சிரியாவிலிருந்து வரக்கூடிய கூட்டம். அப்படி என்று சொன்னால் அவங்க டெய்லி வந்து கண்டிருக்க மாட்டாங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வார்கள், அவர்கள் வருவார்கள். அப்போ போய் வாங்கினா தான் டோட்டல் பிஸ்னஸுமே என்ன செய்யும், மதீனாவில் நடக்க. ஏன்னா அது ஏற்றுமதி இறக்குமதி, விவசாயிகள் அல்லாதவர்கள் எல்லாம் அப்போ போய் வாங்கினா தான் என்ன செய்யும், அதாவது அவர்களுடைய மார்க்கெட்டுக்கே என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு விலை ஏற்படும். யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் என்ன செய்யும், ஏற்படும். அதை அல்லாஹு தஆலாவே சொல்லி காட்டுறான், அவங்களோட விருப்பம் எப்படி இருந்ததுனால அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்கள், இந்த மாதிரி டைமில் குறைஷிகள் இதில் கூடுதலாக ஈடுபட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அந்த சிரியாவிலிருந்து அந்த அதாவது பொருட்களோட இவங்க மதீனாவுக்கு என்ன செய்து விடுகிறார்கள், வந்து விடுகிறார்கள். ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. உடனே என்ன நிலைமை ஏற்பட்டு, மதீனா பள்ளி வாயில தவிர மற்ற எல்லாரும் பயான் நடந்து வெளியே போயிட்டாங்க. ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸ்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல இப்படி
பேரை தவிர மற்ற எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எலும்பி வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜும்மால எலும்பி வெளியே போக கூடாது, அதெல்லாம் பெரும் பாவம் என்ற ஹதீஸ் எல்லாம் அப்ப சொல்லப்பட்டு விட்டது என்பது அர்த்தம் அல்ல. அதெல்லாம் சொல்லப்பட்ட பின்னால் நபித்தோழர்கள் அப்படி போகவும் மாட்டார்கள். ஆனால் சர்வசாதாரணமாக ஜும்மா நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, எலும்பி எல்லாரும் போயிட்டாங்க. எதுக்காக வேண்டி போனாங்க? இதை மிஸ் ஆக்கினா என்னது, திருப்பி 4 மாசத்துக்கு பிறகு நம்மளோட பிசினஸே என்ன செய்யும், நடக்க போகுது. அப்படின்னா குடும்பம், நமது வாழ்க்கை முன்னேற்றமல் என்ன நடக்கும்? இந்த அடிப்படையில் அவர்கள் போய்விட்டார்கள். முடிச்சுட்டு வராங்க. அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்கினான், அதாவது அவர்கள் ஒரு லஹு, ஒரு விளையாட்டு, ஒரு வேடிக்கையை கண்டால், அல்லது என்ன திஜாரா, ஒரு வியாபாரத்தை கண்டுவிட்டால், வதரகூக காயிமா, உங்களை நின்ற நிலையிலே விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஒரு வியாபாரத்தை கண்ட உடனேயே, அல்லது அவர்களுக்கு வேடிக்கையான ஒரு நிகழ்வை கண்ட உடனேயே யார் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை கண்டுவிட்டால் அங்கே போய் விடுகிறார்கள். வதரகூக காயிமா, உங்களை அப்படியே நிற்க வைத்து விட்டு போய் விடுகிறார்கள். குல், நபியே சொல்லுங்கள், மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். இதுதான் மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அப்படி அல்லாஹ்விடத்தில் நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருப்பது கைரும், மிகவும் சிறந்தது. எதை விட? மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, வேடிக்கைகளில் நீங்கள் காணுகின்ற சந்தோஷத்தை விட, வேடிக்கையை விட, வியாபாரத்தை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிகவும் சிறந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது அப்படி என்று சொல்றான்னு சொன்னால், நீங்க இப்ப காண்பதை விட காண முடியாம நான் ஒன்று வைத்திருக்கிறேனே அது மிகவும் சிறந்தது என்று சொல்லிட்டு உங்களுக்கு உணவு கிடைக்காத அல்லாஹ் சொல்லல. வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் கொடுப்பவர்களிலே அல்லாஹ் தஆலா மிகவும் சிறந்தவன். நீங்க சிரியாலிருந்து வந்த வியாபார கூட்டம் அல்ல, அது உனக்கு அப்படி விளங்குது. அதை விட மிக சிறந்தவன் யாரு? நான் ரிஸ்க் கொடுக்கின்ற முறை இருக்கிறதே, அதுதான் மிகவும் சிறந்த முறை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பவர்கள் எல்லாம் மிகவும் சிறந்தவன் அல்லாஹு தஆலா. அப்ப அல்லாஹு தஆலா தெளிவாக என்ன சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல? இதே முடிச்சிட்டு அல்லாஹு தஆலா ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், உடனே நீங்க கிளம்பி சென்று பூமியில உழைச்சி அல்லாஹ்வுடைய சிறப்புகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்றான். அதுலயே சொல்றா, வியாபார கூட்டத்தை கண்டா ஜும்மா நடக்கிற நேரத்தில் எழும்பி போக வேண்டாம், அல்லாஹ் ரிஸ்க் தருவான்றான். அதே சூறால அல்லாஹு தஆலா சொல்றான், ஜும்மா முடிச்சிட்டு தான் போங்க, தேடுங்க, அல்லாஹ்வுடைய ஃபضல் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ 2 விஷயம் தான் இதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும், ரிஸ்க்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். ஒன்று மார்க்கம் என்கின்ற ஒன்று இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி விட்டால் இது வாஜிப், இது சிறந்தது, இதுதான் ஈமான், இதுதான் உங்களோட மறுமைக்கு கைர் என்று ஒன்று சொல்லிவிட்டால் அங்கே இந்த உலகத்துடைய அளவுகோல்களை மூடிடுங்க. இந்த உலகத்துடைய அளவுகோல்களை மூடிவிடுங்கள். இவங்க 4 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடியவர்கள், 5 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடியவர்கள், இவர்களை விட்டுவிட்டால் இனி எனக்கு கிடைக்க, இதுதான் அளவுகோல். அதான் உண்மையான உலகத்தில் விளங்கக்கூடிய அளவுகோல். இதை விட்டுருங்க. காரணங்க, நீங்க ஜும்மா அழைக்கிறீங்க. ஜும்மா யார் கடமையாக்கினது? இறைவன். உங்களுக்கு ரிஸ்க்கு பொறுப்பாளன் அவன் கடமையாக்கி இருக்கிறான். அதனால இதை விட்டுவிடு. அந்த சிந்தனையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அங்கே அளக்கக்கூடாது, அங்கே எது அளக்கக்கூடாது, இது போனா இது நடக்கு அப்படின்னு அளவே கூடாது. அல்லாஹ் தஆலா வானான்ட்டான். எனக்கு இது வான ஒரு கோடியாக இருந்தால் என்னது, எனக்கு வேண்டாமன்னு அங்கே விட்டுருங்க. ஏன் தெரியுமா நீங்க விடணும்? குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் தஆலா உணவளிப்பவர்களிலே அல்லாஹ் தஆலா சிறந்தவன். அதற்காக வேண்டி இபாதத்தால உணவு கிடைச்சிருமுன்னு நினைச்சிடாதீங்க. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் திரிந்து செல்லுங்கள். அதனால இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பது நம்ம ஏற்படுத்தி கொண்ட ஒரு வளமை. ஆனா வெள்ளிக்கிழமை விடுமுறை ஈமான் இஸ்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. பிசினஸ் சொன்ன நாள் ஒன்றே வெள்ளிக்கிழமை தான். அல்ல குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிஞ்ச ஒரு பிசினஸ் ஆரம்பிங்கன்றான். அதுக்கு முன்னால என்ன சொல்றான்? அதாவது வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்க. அப்படின்னா காலையில இருந்து பிசினஸ் நடக்கும், காலையில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்குமா? அதான் கேட்ட உடனே பிசினஸ் என்ன செஞ்சிருங்க, விட்டு விடுங்கள். முடிச்ச வரை மறுபடியும் என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. டோட்டல் நாள் என்ன, பிசினஸ் தான் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் தஆலா அதை தடை செய்யல. அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக நாங்கள் கடைபிடிக்கணும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை.
ஆனால் கடைபிடிச்சா அது தவறு கிடையாது. மார்க்கம் என்று சொல்லாமல், அது ஈமான் என்று சொல்லாமல், அது ஒரு பெரிய ஒரு அடையாளம் மாதிரி நினைக்காம நம்ம சாதாரணமாக கடைபிடிச்சா அது தவறு கிடையாது. அது மார்க்கம் மாதிரி ஒரு அடையாளத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது என்பதுக்கு இந்த சூறா தான் பெரிய ஒரு ஆதாரம். அப்போ ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அங்க சொல்லி காட்டுறார். இந்த இடம் அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் மார்க்கம் மோதாத இடங்கள் இருக்கிறது, மார்க்க கடமைகளோ மார்க்க சட்டங்களோ மார்க்க விஷயங்கள் ஈடுபடா இந்த மாதிரி மோதாத இடங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ரிஸ்கை தேடிக்கொள்வதில் தடை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். எப்படி ஆர்வம் ஊட்டுறான்டா, நபித்தோழர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதாவது முதலாக கடமையாக்கிய தொழுகை எது? முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் கடமையாகின தொழுகை எது? இரவு தொழுகை. முதல் வருடம் இரவு தொழுகை கடமையாகுது. இப்போ இரவு தொழுகை கடமையான பின்னால ஒரு வருடம் என்ன செய்யறாங்க, இரவுல தொழுதார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம், இரவுல என்ன செய்தார்கள், ஒரு வருடம் தொழுதார்கள். இரவுல இந்த ஒரு வருடமும் ஜமாத்தாக என்ன செய்தார்கள், தொழுதார்கள். 11 ரக்காத்துக்கள் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்புல. இப்படி தொழுதவர்களுடைய அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா குறைக்கிறான். ஒரு வருஷத்துல கடமை எண்ணத்தை இல்லாமக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கடமை என்ற நிலை அல்லாஹ் தஆலா நீடிக்க வைக்கிறான். அப்படி இல்லாமலாக்க நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்றா, அலிமல்லாஹு அன் சயக்கு, அல்லாஹ் உங்களிலே ஏற்படுவார்கள், அதாவது யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அலைந்து சென்று சம்பாதிக்க கூடியவர்கள் உங்களிலே உருவாகுவார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படியே 4-5 பேரா இருக்க மாட்டோம், நிறைய பிசினஸ் பண்ற மக்கள் உருவாகுவார்கள். அதனால அல்லாஹ் தஆலா அந்த கடமை இல்லாமக்கிட்டான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த மார்க்கம் பிசினஸுக்கெல்லாம் இடைஞ்சலாக அமைக்கப்படலை. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அது உங்களுக்கு அது இடைஞ்சலாகி விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை தளர்த்திட்டான். அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நேரடியாக சொல்றான். பாருங்க, ரிஸ்க் அளிக்க கூடியவனே என்ன சொல்றான் தெரியுமா, நான் உங்களுக்கு அது கடமையே இல்லாமக்கிறேன் தெரியுமா, நீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக உருவாகுவீர்கள், நாளைக்கு அதை உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடைஞ்சலாக கூடாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிட்டான், குறைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப எல்லா வகையில என்ன நினைத்துக்கொள்ளு சொன்னால், இந்த மார்க்கம் இந்த உலக வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக அமைக்கப்படலை. இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காகத்தான் இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்கத்தை யார் கடைபிடிக்கிறாரோ உலக வாழ்க்கை அழகாகும், முறைமைப்படுத்தப்படும், நீட்டாக மாறும், நேர்த்தியாக என்ன செய்யும், அது மாறும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்தில் நம்ம உலகத்தில் தேடக்கூடிய ஒரு விஷயம் மார்க்க விஷயத்துக்கு நேர் எதிராக அமைந்தால் அந்த இடத்துல ஒரு முஃமின் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா, இங்க அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுதான் எனது முடிவுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். சிறிதிலிருந்தான் பெரிதிலிருந்தான், சிறிதிலிருந்தான் பெரிதிலிருந்தான். மார்க்கம் மோதக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த உணர்வு ஒரு முஃமினுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், நான் இறைவனாக இருந்து கொண்டு என்ன எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா உரீது மின்ஹும் அய்யுதைமூன், அவர்கள் எனக்கு உணவளிக்கணும் என்று நான் அவங்கள்ட்ட கேட்கல. வமா உரீது மின்ஹும் அய்யுதைமூன், நீங்க எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு உணவளியுங்கள் அப்படின்னு நான் என்ன செய்யல, இறைவனுக்கு உணவளியுங்கள் என்று நான் கேட்கவில்லை. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாகு ذுல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தஆலா தான் ரிஸ்க் அளிக்க கூடியவன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா தான் ரிஸ்க் அளிக்க கூடியவன், உங்களிடமிருந்து நான் ரிஸ்க் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. ஏன் அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், கடவுளுக்கும் ஒரு பங்கு உணவுல ஒதுக்கிய ஒரு சமுதாயத்தில் இந்த குர்ஆன் வசனங்கள் என்ன செஞ்சது, இறங்கியது. முஸ்லிம்கள் அல்லாத எல்லோரும் கடவுளுக்கு ஒரு பங்கு ஒதுக்குவாங்க. ஷிர்க் எங்க இருந்தாலும் அங்க ஒரு பங்கு போயிடும். முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு குரூப் ஷிர்க்கை உருவாக்கிட்டானுங்களே, அங்க வணங்கப்படுறவங்களுக்கு ஒரு பங்கு போய் சேர்ந்துடும். அது ஷிர்க்குரிய முக்கியமான அடையாளங்கள் உண்டு. எங்கேயாவது ஷிர்க் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அங்க இறைவனுடைய அந்தஸ்தை மனிதன் அந்தஸ்துக்கு இறக்கிடும். அப்ப என்ன தேவை, மனைவி தேவை, உணவு தேவை, எண்ணெய் தேவை, உப்பு தேவை, எல்லாம் தேவைப்பட்டுரும். என்ன காரணம், மனிதன் அந்தஸ்துக்கு இறங்கிட்டான் கடவுள் என்ற நம்பிக்கையில் இருந்து. எனவே எங்க ஷிர்க் உருவாக்கின பவுலியாக்கள் தர்காக்கள் நடத்த பாருங்க, அங்கே என்ன செய்யும், உணவு நிறைய போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்பான் கொடுக்க சொன்னவன், உதுஹியா கொடுக்க சொன்னவன் என்ன சொல்லிட்டான், லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா, இந்த ரத்தமோ இறைச்சியோ இறைவனை சென்றடைவது கிடையாது, உங்களோட தக்வா தான் என்ன செய்யும், சென்றடையும் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக அறிவித்து விட்டான். அதே சொல்றான், வமா உரீது மின்ஹும் அய்யுதைமூன், எனக்கு ரிஸ்க் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவர்கள்ட்ட. இப்போ இந்த இடமெல்லாம் நம்ம என்ன புரிந்து, எனக்காக வேண்டி நீங்க ஒரு சதன் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏது வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், நீங்க எது செலவழித்தாலும் அது உங்களுக்கு தான், நீங்கள் எது செலவழித்தாலும் அது உங்களுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர், இது ஒரு சுருக்கம்.
இதை நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஸ்க் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது என்ற நம்பிக்கை ஈமான் உள்ளவனுக்கு தான் ஆள் மனதில் என்ன செய்யும், ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் இன்னும் வலியுறுத்துவதற்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அல்லாஹ் தஆலா சொல்ற வமை யத்தகில்லாஹ், யார் இறைவனை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ, யஜஅல் லஹு மக்ரஜன், அவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் வெளியேறுகின்ற வழி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், காட்டுவான். வயர்ஸுகுஹு, அவருக்கு ரிஸ்க் வந்து சேரும். மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் எண்ணாத புறத்தால வந்து சேரும். பொதுவாக தவக்குலை ஈமானை முழுமையாக புரியாகிற நேரத்தில் நம்ம ஈமான் உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் என்னன்னா, ஒரு சோதனையை வந்து நம்மளுக்கு விளங்கக்கூடிய பாபை வச்சு மட்டும் தான் யோசிக்கிறது. இப்படி போனால் இது சரி வரும், இப்படி போனால் இது சரி வரும், 3 இதான் வேற என்ன நடக்குமோ தெரியாது என்று 3 பாபு உனக்கு தெரியுது, 300 பாபு இறைவன்கிட்ட இருக்கும். உனக்கு தெரிஞ்சது 3 பாபு தான், ஆனால் 300 பாபு யார்கிட்ட இருக்கும், இறைவன்கிட்ட இருக்கும். அதனால் அல்லாஹ் தஆலா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நீ எதிர்பாராத வழியில் உனக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா உனக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, தனது காரியங்களை இறைவன் அடைந்தே தீருவான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதரை ஆக்கி இருக்கிறான், ஒரு நிர்ணயத்தை ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஈமான் உள்ளவனுடைய நம்பிக்கை இதுல மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும், தெளிவானவனாக இருக்க வேண்டும். ரிஸ்க் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம். இந்த உலகத்திலே அதற்குரிய அஸ்பாபுகளைத்தான் நாம் என்ன செய்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கூட பல இடங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம், பெரிய பெரிய லாபங்கள்ல வந்து நம்ம என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். சின்ன லாபங்கள் எல்லாம் இறைவனுக்காக விடக்கூடியவர்கள். ஜும்மா தினம், ஒரு ஜும்மா தினம் கடை மூடுற நேரம், மொத்த பிஸ்னஸுக்கு வரான், ஒரு என்னது ஒரு குபுஸோ அதோ இதோ வாங்க வர, ஒரு 100 ரியால் வேலைன்னு வைங்க, ஒரு 50 ரியால் வேலைன்னு வைங்க, கதவை இழுத்து மூடிடும். ஏன், அதான் கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும், போய்விட வேண்டும். அதே ஒரு 50,000 ரியாலுக்கு பிஸ்னஸ் வந்துட்டேன்னு வைங்களேன், இது செஞ்சா என்ன பெரும்பாவமா, இது என்ன களவா, இது கொள்ளையா, அடுத்த அட்வைஸ் அவனுக்கு கிடைக்குது. அதனால அந்த நேரத்தில் 50,000க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு தௌபா செஞ்சிடறேன், ஏன் நான் பெருந்தவர் எதுவும் செய்யலேண்டு. ஆனால் அவனுக்கு 50 ரியாலுக்கு வந்த அந்த ஈமா 50,000 ரியாலுக்கு என்ன செய்யலை, வரல. அதனால நினைச்சிடக்கூடாது, 50 ரியாலையே ஞாபகப்படுத்திக்க கூடாது. சின்ன தர்மங்கள் என்ன செஞ்சிருமோன்னா பெரிய தர்மங்களை மறக்கடிச்சிடும். நிறைய தர்மம் செய்யுங்கன்னு பயான் பண்ற நேரங்களில் ஏன் இந்த பயான் போய் சேர்றதில்ல தெரியுமா, அவன் 5 ரியால் கொடுத்தது 4 ரியால் கொடுத்தாலும் செய்த ஞாபகப்படுத்திடுவான், மறந்ததெல்லாம். நீ கொடுத்ததுகள் இருக்குதான் எத்தனை தர்மங்கள், எல்லாம் மொத்தமாக 100 ரியால் தான் கொடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு செய்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருவான். அப்போ ஒரு முக்கியமான ஒரு தேவை என்ன செஞ்சிருவான், அடைச்சிருவான். இதான் மனிதனுடைய பலகீனங்கள்ல உண்டு. அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. எப்பொழுதும் ரிஸ்க் என்பது இறைவன் புறம் இருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள். இப்போ நான் சொன்ன இந்த அறிமுகம் இருக்குது, இது பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள், பதிந்திருப்பீர்கள். ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா, எப்படி அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான் என்கின்ற விஷயத்தை இந்த உலகியல் ரீதியாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நம்ம உலகத்தை கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள, சிந்தித்தாலே எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லுவதுதான் இந்த உரையுடைய பிரதானமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்ற ரிஸ்க் என்ற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். ஒரு 50 வருடத்துக்கு, ஒரு 100 வருடத்திற்கு, ஒரு 200 வருடத்துக்கு, சிலவைகள் 1000 வருடங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்குது, சேமிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோலியமா, மசகு எண்ணெயா, பல நூற்றாண்டுகளுக்கு என்னது ரெடியாகவே இருக்கு. தங்கம் வெள்ளியா பல நூற்றாண்டுகளுக்கு என்ன செய்து தயாராகவே இருக்கிறது. இப்படி இரும்பா அதா இதா கால்நடைகள் வேண்டிய அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. எது அல்லாஹ் தஆலா மனிதனை புடியில வைத்திருக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு. இந்த உணவை நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனிதனால மேக்சிமமா இந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் எவ்வளவு காலத்துக்கு 600 கோடி பேர் மக்கள் வைங்க, 700 கோடி வைங்க, இவர்களுக்கு உணவை சேமிச்சு வைக்கணும். 700 கோடி பேர் நிம்மதியாக வாழ வேண்டும். எங்களுக்கு இப்போ பெட்ரோல் ரெடி, அது ரெடி, எல்லாம் ரெடி. இப்போ சாப்பாடு இருக்கு, நம்மளுக்கு பெட்ரோல் வேணுமே, இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்தித்தாங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் சேர்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் கூட எடுத்துக்கூடாது, ஒரு 7 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், அவனால் சேர்க்கலாம். ஒரு 10 வருடத்துக்கு சேர்க்கலாம்னு வைங்க. ஒரு 10 வருடத்துக்கு உணவுக்குரிய எல்லா செட்டில்மெண்ட்டும் அவனால் செஞ்சு முடியலாம். 10 வருடம் முடிந்து விட்டால்
அவன் உணவை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த உலகத்தில் மனிதன் வாழணும், சாப்பிடணும், என்னதான் இருந்தாலும் இங்கே சாப்பிட வேண்டும். இந்த உணவு முறையை 10 வருடத்துக்கு நீங்கள் அப்படியே அடைச்சிட்டீங்கன்னு, இந்த உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த 10 வருட உணவை 10 வருடத்துக்கு பின்னால் உள்ள அந்த உணவு முறையை எப்படி அவனால் பெற்றுக்கொள்ள முடியும்? எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. இறைவனோட அதை அசைக்க முடியாதுன்னா முயற்சி எடுக்க முடியாதுன்ற நான் சொல்றேன். இப்போ முயற்சி எடுத்து கிடைக்காமிக்கிற ஒரு பகுதி இருக்குதே, அதை சொல்லலை. முயற்சிக்கே வழி இல்லை, இறைவன் தான் அதை கையில் வச்சுக்கிறான். அது என்ன? மழை. இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? மழை, அவ்வளவுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்ற நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய அறிவுல உள்ள ஒன்றாக அல்லாஹ் எதை சொல்றான்? மழை எப்பொழுது இறங்கும், மழை எப்பொழுது இறங்கும் என்பதை தனது மிகப்பெரிய அறிவில் உள்ள ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். நம்ம மழை தான் நினைக்கிறோம், மழை அல்லது. இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்குமான உணவு தான் அந்த மழை தான். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி தெளிவாக டிக்ளேர் பண்றான்னா, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் உங்களது ரிஸ்கும் வானத்திலே தான் இருக்கிறது. உங்களது ரிஸ்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே தான் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னதான் பல ஏக்கர் நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும், பல விவசாய நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் மழை பொழியவில்லை என்று வைங்க, என்ன அவரால் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் அவரால், அதாவது ஒரு எட் லாஸ்ட் என்று சொல்லுகின்ற அளவில் என்ன முயற்சி அவருக்கு செய்ய முடியும்? எந்த முயற்சியும் செய்ய முடியாது. மழைக்காக வேண்டி எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இஸ்லாம் ஒரு வழியை ஆக்கி தருகிறது, இஸ்திஸ்கா. என்ன? மழையை இறைவனிடத்தில் கேளுங்கள், சலாத்துல் இஸ்திஸ்கா, மழையை பொழிய வைக்க சொல்லி இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பது. இறைவன் இந்த உலகத்தில் தான் நாடிய பொழுது எங்க கொடுக்கணுமோ, எங்க மழையை பொழிய வைக்க வேணுமோ அதை இறைவன் தனது நிர்வாகத்திலே வைத்திருக்கிறான். அதற்கு ஏற்ப மனிதன் விவசாயங்கள் போகங்களை பிரித்து என்ன செய்யறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர மழை என்ற பகுதியை இறைவன் பிடிச்சிட்டான்னு வைங்க, முடிஞ்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை சம்பந்தமாகவே பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே. இப்போ மழை என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் உண்டு என்பதை ரிஸ்கை அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களது ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் வானத்திலே தான் என்ன செய்கிறது? இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மழை என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா 2 விஷயத்துக்கு பயன்படுத்துறான். இந்த மழையை நிறுத்தி நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான், விவசாய நிலங்களை என்ன செய்யறான்? இல்லாமக்கிறான். மழையை பொழிய வைத்து விவசாயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? இல்லாமல் ஆக்கிறான். எப்படி? 2 அல்லாஹ் கையில வச்சுக்கிறான். உலகத்தில் ஒரு விவசாயம், அதாவது விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணமா எது சொல்லுவாங்கன்னா, மழை பொழியல, அதற்குரிய டைம்ல என்ன செய்யல, மழை பொழியல, அதனால தான் என்றான். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ரிஸ்க்ல உண்டு உப்பு, உப்பளம். அந்த இடத்துல மழை பொழிஞ்சிச்சுன்னு வைங்க, உப்பு போயிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னா, கலக்கக்கூடிய 2க்கு உணவுல கலந்தான் சாப்பிட்றோம், உப்பில்லா பண்ண குப்பையிலேன்னு சொல்றோம். இது 2ஐயும் சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு மழை பெய்யக்கூடாது, ஒன்றுக்கு மழை பெய்யணும். மாறி பெய்தாலும் 2க்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. அது மாத்திரமல்ல, நல்ல விவசாயம் செஞ்சு ஒத்த நிற்கிறான், அறுவடை காலம் அப்ப பெய்யக்கூடாது, அறுவடை காலத்தை என்ன செய்யக்கூடாது? மழை பெய்யக்கூடாது. ஆனால் இவனது கையில் அதில் மைக்ரோ செகண்ட் இல்லை, நனோ செகண்ட்களாக பிரித்தால் இவன்ட்டு அந்த ஆற்றல் இல்லை. மழை பெய்யக்கூடாது என்பது அவன் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதில் சம்பந்தப்படலாம்னு சொல்லுவோம். உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதில் சம்பந்தப்படலாம். அதனால் தான் ஷிர்க்குக்கு போனாங்க மழை விஷயத்தில். மழை பெஞ்சுதா இந்த நட்சத்திரம் தான் காரணம்னாங்க. ஏன்னா அவனுக்கு அதில் ஊன்றுவதற்கு எதுவும் நிற்காது, விஞ்ஞானம் நிற்காது, வேற வேற நம்பிக்கைகள் நிற்காது. ஏதோ ஒன்றை நம்பித்தான் என்ன செய்யணும்? ஆக வேண்டும். என்ன காரணமாக ஆகணும்? இதான் மனிதனை பொறுத்தவரைக்கும் உருவாக்குவதற்கும் விவசாயம் தேவை. இறைவனை பொறுத்தவரைக்கும் விவசாயத்தை மழையின் மூலம் உருவாக்குறான், மழையின் மூலம் என்ன செய்கிறான்? அழிக்கிறான் என்பதை கண்கூடாக காணுகிறோம். ஆனால் நம்மளுக்கு மழையை பற்றி எப்பயாவது நம்ம அது ஒரு பெரியோர் ரஹ்மத்து நினைச்சிக்கிறோமா? நினைக்காதும் காரணத்தை நான் பின்னால் வழங்கப்படுத்துகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மழை என்பது அப்ப இந்த சமுதாயத்தில் விவசாயம் செய்துவிட்டு அதை அந்த விவசாயம் செய்கிற நேரத்தில் மழை பொழியணும் நினைக்கிறான். விவசாயம் என அதாவது அறுவடை செய்யறதுல மழை பொழியக்கூடாதுன்னு நினைக்கிறான். 2க்கு ஏற்ற மாதிரியே அல்லாஹ் தஆலா உலகத்தில் என்ன செய்யறான்? நிர்வாகம் செய்து வருகிறான். ஒன்றை மட்டும் மழை பொழிய வைக்க அப்படி தலைகளாக மாத்தினான்னு வைங்களேன், அப்பயே அழிஞ்சிடும்.
அப்போ என்ன செஞ்சிடும், அது அழிந்து விடும் என்பதை பார்க்கிறோம். இதற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய சொல்லி காட்டுகிறான் இந்த மலை சம்பந்தமான விஷயங்களை. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் எடுத்து பாருங்க. உலகத்திலே என்னதான் அதை ரெண்டா பிரிச்சிருங்க. மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, மேலதிக தேவை. அத்தியாவசிய தேவைன்னா என்ன? நம்ம சாப்பிட்ற உணவு. நாம் சாப்பிட்ற உணவு தான் அத்தியாவசிய தேவை. மூச்சு, அடுத்தது உணவு. மூச்சு அல்லாஹ் தஆலா ஃப்ரீயா தந்துட்டான். மூச்சு ஃப்ரீயா தந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக உயிர் வாழ்வதற்கு அடிப்படையானது மூச்சு காத்து, ஆக்சிஜன். அதை ஃப்ரீயா விட்டான். ஒரு நாளைக்கு 60 முறை யார் மூச்சு இருக்கிறாரோ அவர் தான் உயிர் வாழ்வார்னு அல்லாஹ் தஆலா ஒரு விதி அமைச்சு இந்த உலகத்தை படைச்சேன்னு வைங்களேன். சுபகுல எழும்பினோடனே முதல்ல என்ன, சுபகுல எழும்பிடுவாங்க. முதல்ல என்ன செஞ்சிருவாங்க, சுபகுல எழும்பிடுவாங்க. 60 முறை மூச்சு இழுத்து விடணும், இல்லைன்னா அன்றைக்கு ஆள் மவுத்து. ஆனால் அப்படியா செய்கிறோம்? அப்படி இல்லை. மூச்சு எடுக்கிறமான்றதே நம்மளுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன் நஃபஸ. எப்படி மூச்சு அவர்களுக்கு இல்ஹாமாக்கப்பட்டிருக்கிறதோ, மூச்சு இல்ஹாமாக்கப்பட்டீங்கன்னா என்ன, சும்மா இயல்பா எடுக்கிறோமே, இல்ஹாம் என்றது இயல்பா தோன்றக்கூடியது. அதுபோல சொர்க்கத்தில் அவர்கள் தஸ்பீஹ் அவர்களுக்கு இல்ஹாமாக்கப்படும். அப்படின்னா நினைக்க தேவையில்லை, சும்மையே அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு இருப்பார்கள். அவர் ரசூல் அங்கே சொல்றது எப்படி சொல்றாங்க, அதாவது யுல்ஹமூன நஃப், அதாவது கமா உல்ஹிமு அன் நஃபஸ. மூச்சு அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அது போல என்ன செய்யும், தஸ்பீஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்ம இயல்பா எடுத்துட்டு இருக்கிறோம். இரண்டாவது அத்தியாவசியம் என்ன தெரியுமா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு. நம்மகிட்ட மிகவும் பட்ஜெட்ல ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சுக்கிற ஐட்டம் என்னது, அதுதான். எல்லாத்தையும் கணக்கு போடுவோம். கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, அது வாங்குறது, இது வாங்குறது, வீடு கட்டுறது, சாப்பாடு, அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு அம்சமே இல்லை. ஏன் தெரியுமா அது ஒரு அம்சம் இல்லை? இன்னும் அல்லாஹு தஆலா பொறுப்படுத்திக்கிறான். அல்லாஹு தஆலா அதை பொறுப்படுத்திருக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. அல்லாஹு தஆலா சொல்ற, இந்த உலகத்தில் எந்த ஊர்வனமாக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும் ரிஸ்கை நான் பொறுப்படுத்திருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் மற்றதுக்கெல்லாம் பட்ஜெட் போடுறோம். எதுக்கு போடுறோம்? இல்லை, இதுக்கு இது ஒரு அம்சமாகவே இல்லை. வசதி கூடிட்டா ஏதோ அவன் கணக்கு எடுக்காம தெரியுமா, இதைத்தான் மிச்ச கேலஸா இருக்கக்கூடிய உணவு தான். அது காரணம் இறைவன் பொறுப்படுத்தி. ஒருத்தன் பொறுப்படுத்த நம்ம கேலஸா இருப்போமா இல்லையா? அதாவது மனைவி உணவு விஷயத்துல பெரிய கேலாசா இருப்பான். ஏன்? பொறுப்பு கணவன், அதனால பேசாம இருப்பான். ஆனா அந்த கணவன் இல்லாம போனா யாரு பெரிய பகுதியா இருப்பா? அங்க மனைவி தான். யாரோ ஒரு பொறுப்படுத்தால் ஒருத்தன் அமைதியாக இருப்பான். அது இயல்பு. அல்லாஹ் பொறுப்படுத்திக்கிறதுனால எங்களுக்கு அந்த பகுதி விளங்குது இல்லை. மற்ற எல்லாத்துலயும் நம்ம கணக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். மிக சீப்பா எங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு நாட்டிலே நம்ம கேட்கக்கூடிய தேவைகளை மிக சீப்பா கேட்கறது உணவு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள், உணவோட பெருமதி என்ன தெரியுமான்னு அல்லாஹ் உணர்த்தணும் என்று நினைச்சாண்டு வைங்க. சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு மழை பொழியக்கூடாது, ஒரு வருடத்துக்கு மழை பொழியக்கூடாது, 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம். அப்போ விளங்கும் இதுல பெருமதி என்ன. மழைதான், மழைதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு பக்காலாய் ஒரு சில்லறை கடை இருக்கிறது, ஒரு பெரும் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கடை இருக்கிறது. இதுல 2ல சாய்ஸ் தான். நம்மளோட மகன் எதுல ஒரு ஓனரா வரோம்னு நினைக்கோண்டா அந்த 2வது தான் சொல்லுவோம். இது அந்த எலக்ட்ரானிக் ஷாப்ல தான் ஓடுற. எல்லாரும் இயல்பு அப்படித்தான் நினைப்போம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இறைவன் தனது நிலையை அதாவது தனது இந்த மலை சம்பந்தமான இதுல இறைவன் இப்படி ஒரு வேலை செஞ்சான்னு வைங்கள, மாறி அந்த மாதிரி செய்தால் அவன் இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் பக்காலாக்காரன் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரானிக் ஷாப்ல ஏன் கடைசி நிலவரட்ட ஒரு பஞ்சம் பெரும் பஞ்சம் வந்து வைங்களே, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவன் இங்க போயே ஆகணும். யாரு? அங்க பக்கத்தில் உள்ளவன் இதுக்கு போயே ஆகணும். ஏன் நம்ம சாதாரணமாக வசதியான எல்லா பொருட்களும் வாங்குறோம் தெரியுமா? இது சீப்பாய்க்கிறனால. இதுதான் பெருமதி என்ற நிலைமை எல்லாம் காட்டிட்டான்னு வைங்களே, அதை முதல்ல இழுத்து என்ன செஞ்சிருவோம், மூடிடுவோம். அதை எப்படி எல்லாம் காட்டுவான்? காட்டுவான் அல்லாஹு தாலா. எப்படி காட்டுவான்? அல்லாஹு தாலா சூரா யூசுப்ல நிறைய விஷயம் சொல்லி காட்டுறான். வீட்டில் உள்ள பொருட்கள் அது இது பண்டமாற்று மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எல்லா பொருட்களையும் கொடுத்து போட்டு அதை எடுத்துட்டு போவாங்க பொருளை. அப்பதான் சொல்றாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த முறை வர்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரே, அதை கூட்டிட்டு எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ஃபலா கைலலக்கும், உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அதாவது கொஞ்சம் ஒரு குப்பையான லெவலில் கொண்டு வந்திருக்கிறோம், சீப்பான லெவலில் கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு எப்படியா உணவு தாங்க. பஞ்சம். சிரியாவிலிருந்து எகிப்துக்கு வரான் ஒரு நபியுடைய சமூகம், சிரியாவிலிருந்து எகிப்துக்கு வர வேண்டி வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு 10 வருடம், இந்த 10 வருடம் 15 வருடம் நடந்த சில அறிக்கைகளை எடுங்கள். ஏன் நம்மளுக்கு எதுவும் விளங்குதில்லைன்னு சொன்னால், நம்ம முன்னால் நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் அரிசியா
சீனியா நம்ம சாப்பிடக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு முன்னால் தெரிய வருது அந்த பக்காலா தான். நம்ம சர்வதேச மார்க்கெட்டில் இல்லையே, நம்ம இங்கே தான் நிற்போம். அவன் மூடினா நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, அவன் திறந்தா நம்மளுக்கு சாப்பாடு. இதான் நம்ம சிந்தனையில் உள்ளது. உதாரணத்துக்கு நம்ம அப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல அரிசிக்குரிய பெருமதி கூடுவதும் குறைவதும், நம்ம சாப்பிடுவதற்குரிய பெருமதி கூடுவதும் குறைவதும் எங்கேன்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே இங்கே விளைவது கிடையாது. எல்லாம் சர்வதேச மார்க்கெட்டுக்கு வந்து தான் என்ன செய்யுது, இந்த இடத்துக்கு வருது. அப்ப சர்வதேச சந்தையில் ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில் கோதுமை விளைச்சல்ல ஆஸ்திரேலியாவுடைய பங்கு மிக மிக அதிகம், அமெரிக்காவுடைய பங்கு மிக மிக அதிகம், சைனாவுடைய பீஜிங்குடைய பங்கு மிக மிக அதிகம். தொடர்ந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவில் என்ன செஞ்சது, பெரும் வெள்ளம் அடிச்சது. பெரும் வெள்ளம், ஒரு கிராமம், ஒரு சிட்டி அப்படியே போற அளவுக்கு என்னது பெரும் வெள்ளம் அடிச்சது. அவ்வளவுதான். இங்க 50 ரூபா வித்தது என்னது 80 ரூபா ஆகிரும். அந்த டைம்ல பார்த்து ஒருத்தன் ஜனாதிபதி மாறிப்பான். அந்த டைம்ல பார்த்து என்ன செஞ்சிருப்பான், ஒரு ஜனாதிபதி மாறிப்பான். இவன் வந்தா அதோட முடிஞ்சு, இவன் வந்தா என்னது அதோட முடிஞ்சது, 50 80 ஆக்கிட்டான் அப்படின்ட்டுவான். அவ்வளவுதான். பீஜிங்ல தொடர்ந்து அடிச்சுதான், மண் சரிவு அது இது வந்துதான், சர்வதேச சந்தையில் எல்லாம் அதிகரிச்சது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில இடங்களில் தேங்காய்க்காக வேண்டி கொலை நடந்தது. தேங்காய் அதுக்கு கொலை நடந்துச்சு. தேங்காவுடைய பெருமதி நம்ம இங்கே விளங்கி தான் வச்சுக்கிறோம். சரியா? நம்ம நாடுகளில் தேங்காவை சர்வசாதாரணமாக எடுத்தோம், இப்போ தங்கம் மாதிரி இங்கே எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அந்த இடங்களில் குறைந்தவுடன் கொலை நடந்ததை பார்க்கிறோம். கொலை சாதாரணமான விஷயம் அல்ல. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் அந்த 50 மாகாணத்தில், இது விவசாய மாகாணங்களில் அடித்த ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கில் சர்வதேச சந்தையில் எல்லாம் தலைகீழாக பேலன்ஸ் இல்லாமல் மாறுறதை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இதை ஆரம்ப நிலையில் மட்டும்தான் காட்டுகிறான். இதை அல்லாஹ் தஆலா பெரிதாக காட்ட வேண்டும் என்று நினைத்தாண்டு வையுங்கள். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடந்ததுன்னு வைங்க, நம்ம வாங்கக்கூடிய 1 கிலோ ஒரு 500 ரியாலுக்கு, ஒரு 1000 ரியாலுக்கு மாறிச்சுன்னு வைங்க, முதலாவது வரிசையில் நிற்க போறேன் வசதி உள்ளவன், முதலாவது வரிசையில் நிற்க போறவன் வசதி உள்ளவன், இரண்டாவது நிற்க போறேன் ஏழை. ஆனால் அவன்கிட்ட கையில் பணம் இல்லை, கடன் கேட்க வேண்டியவருக்கு கடன் கிடைக்காது, அவனுக்கே கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும். அதனால தான் இன்றைக்கு ஐநா சபையுடைய இந்த உணவு சம்பந்தமான இதில் ஃபுட் கிரைசிஸில் பேசிட்டு என்ன சொல்கிறான்டா, அடுத்த ஒரு உலக யுத்தம் நடக்குமாக இருந்தால் அது உணவு பிரச்சனைக்காக நடக்கும். ஒரு உலக மகா யுத்தம் ஒன்று நடக்குமாக இருந்தால் அது எதுக்காக நடக்கும், இந்த உணவு பிரச்சனைக்காக என்ன செய்யலாம், ஒரு உலக மகா யுத்தம் நடக்கலாம். பெட்ரோல் தோன்றதுக்கல்ல, அது ஒரு சைடில் வை சாப்பிடணும் என்பதற்காக நடக்கலாம் என்ற ஒரு முன்னறிவிப்பை செய்வதை பார்க்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வருகின்ற காலம் எப்படி இருக்கும், சினீன ஹத்தா, ஏமாற்றக்கூடிய காலங்களாக அது இருக்கும். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மழை பெய்யாமல் இருப்பதல்ல பஞ்சம், மழை பெய்து நிலம் முளைக்காமல் இருப்பது என்று சொன்னார்கள். மழை பெய்து நிலம் முளைக்காமல் இருக்கிறதே அதுதான் பஞ்சம். மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்காக மழையே அல்லாஹு தஆலா பொழிய வைக்க மாட்டான். ஆனால் லவுலல் பஹாயிம், இந்த உலகத்திலே மிருகங்களும் கால்நடைகளும் தாவரங்களும் இல்லை என்றால் மழை பொழிந்திருக்காது அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா, நம்ம இங்கே எடுக்கக்கூடிய சாதாரண விலையில் எடுக்கக்கூடிய அரிசி, சாதாரண விலையில் எடுக்கக்கூடிய கோதுமை, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா பொறுப்படுத்ததனால தான் என்ன செய்கிறது, அல்லாஹு தஆலா கொடுப்பது வேறு, அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் இது நாம் பொறுப்பு என்று சொல்வது வேறு. இந்த உலகத்தில் பாவிகளுக்கோ நல்லவர்களுக்கோ அல்லாஹு தஆலா ரிஸ்க்கு என்ன செஞ்சுக்கிறான், பொறுப்படுத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். பாவிகளுக்கோ நல்லவர்களுக்கோ அல்லாஹு தஆலா ரிஸ்க்கை பொறுப்படுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தியோப்பியாவாக இருந்தாலும் அதுபோல என்னது எரித்திரியாவாக இருந்தாலும் எங்க பஞ்சம் வந்தாலும் பாவத்துக்காக பஞ்சம் வந்து நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு வழக்கம் சொல்றாங்க, அங்கெல்லாம் பாவம் செய்யறவங்களா இருப்பாங்களா அதனால சொல்லி. அப்படி அமெரிக்கால நல்ல வேலை செய்யறவன் தான் இருக்கிறானா, இல்ல. அல்லாஹு தஆலா அப்படி சொல்லல. எங்கேயும் எப்பயும் ஒரு சமுதாயத்தில் அவர்களாக சிஸ்டங்களை மாற்றி பஞ்சம் வந்தா அது இறைவன் கொடுத்ததுக்கு அவங்க அநியாயம் இழைத்து கொண்டது. ஆனா இந்த உலகத்தில் யாராக இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்றா, குல்ல நுமித்துஹா உலாய் வஹா உலா, கெட்டவர்களோ நல்லவர்களோ எல்லோருக்கும் எனது ரிஸ்க் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்பு அது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில தான் எங்களுக்கு ரிஸ்க் வந்து சேருது. ஆனால் சாப்பிட்டு முடித்த பின்னால் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. அதை சாப்பிட்டு முடித்த பின்னால் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிடுறோம். மற்ற எல்லா வசனங்களை எல்லா மொழியிலையும் பாடமாக்கிக்கிறோம். ஆனால் துவாவை என்ன செய்யலை, பாடமாக்கலை. கேட்டால் அரபிலேயே பாடமாக்கணுமா, தமிழில் சொன்னால் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க.
அரபிலேயே பாடமாக்கணும். அந்தந்த மொழியில் எத்தனையோ விஷயங்களை பாடமாக்கி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? எத்தனை மொழி தெரியாதவர்களெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிறோம். வேற வேற மொழியில பேச தெரியுமென்று பெருமை வேற பேசிக்கொள்றோம். ஆனால் அரபில் ஒரு துவா கேட்டால் அது தமிழில் பாடமாக்கினா என்னன்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை என்ன செய்வாங்க? உணவு உண்ட பின்னால் ஓதுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதில் என்ன முக்கியமான வசனம் என்றா கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா ரப்புனா, ரெண்டு வார்த்தை வருது. என்னடா கைர மக்ஃபி, அந்த வார்த்தை சொல்லப்படுது உண்டு முடிச்ச பின்னால் கைர மக்ஃபி, யா அல்லாஹ் இது போதும் என்று நான் சொல்லலை, எனக்கு இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேண்டும். வலா முவத்தா, இதான் என் கடைசி அல்ல, தொடரணும். வலா முவத்தா வலா முஸ்தக்னன் அன்ஹு, எனக்கு தந்தது நான் எப்படி சாப்பிட்டு இருந்தாலும் இது எனக்கு தேவையற்றதும் அல்ல. நான் எந்த முறையில் சாப்பிட்டு இருந்தாலும் நான் புறக்கணிச்சதை சாப்பிடல, எனக்கு தேவை. நீ எந்த ரிஸ்க் தந்தாலும் அது எனக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா. ஆனால் உணவு உண்ட பின்னால அல்லாஹ் எங்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆக உயர்ந்த வேலை அது மட்டும்தான். வேற என்ன செய்யற உணவுக்கான ஸ்பெஷலா உணவை கேட்கறதுமே நிறைய பேர், துவா கேட்கின்றவர்கள் நிறைய பேர். நான் கொஞ்சம் மீட்டி பாருங்க, துஆல உணவை கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாம் கேட்டிக்கிறோம். வீடு தேவை, வாகனம் தேவை, பிரச்சனைகள் போகணும், நோய் போகணும், அது உணவை கேட்கல. தாரா அல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அஹதுன் மின்கும் அஸ்பர மினல்லாஹ், உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. ஏன்? வ இன்னஹும் ல யதஊன லில்லாஹி ஸாஹிபத்தன் வ வலத வ இன்னல்லாஹ ல யுத்இமுஹும் வ யுஷ்ரிபுஹும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூட உண்ணவும் குடிக்கவும் கொடுத்து கொண்டிருக்கிறான், உண்ணவும் குடிக்கவும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஒரு அட்லீஸ்ட் நம்ம செய்யக்கூடியது இதுதான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் பாரக்கன் ஃபீ என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ. அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் பாரக்கன் ஃபீ என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆ நம்ம என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு நம்ம இதைத்தானே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம படிச்சு கொடுக்கல, குழந்தைக்கு நம்ம பாடமாக்கல. ஒரே ஒரு விஷயம் செஞ்சு கொள்றோம், நம்மளோட குழந்தை பாடமாக்கி எனக்கு பாடம் இல்லைன்னு பெருமை அடிச்சுக்கிறோம். பாடம் இல்லைன்னு பெருமை அடிக்கிற ஒரே இடம் அதுதான். எது? குழந்தைக்கு பாடம், எனக்கு பாடம் இல்லைன்னு, அது ஒரு பெருமை. அதாவது என்ன நினைக்கிறாரா, நம்ம குழந்தை படிச்சாருன்னா நம்ம ஒன்றும் செய்யாண்டு சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிருவான், கூட்டி போய் விடுவான் என்கின்ற ஒரு மனோநிலையில் என்ன செய்கிறார்கள். இப்படி சொல்வதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நீங்க உலகத்திலேயே தனிமையில நின்று நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே பக்கத்துக்கு பக்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு திராட்சைகளையும் உங்களுக்கு தாவரங்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடியவைகளையும் உங்களுக்கு அவன்தான் வெளியாக்கினான் என்று பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா வாக்கியாவிலே கேட்கிறான், அஃபர் ஐத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் உழுகின்றீர்களே அதை பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நாங்கள் அதை அதாவது விளைச்சல் ஏற்படுத்துகிறோமா, நீங்க விளைக்கிறீர்களா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாங்கள் விரும்பினோம் என்று சொன்னால் அவைகளை குப்பை கூலங்களாக மாற்றி இருப்போம், அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பீர்கள், நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ன் அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்க இறக்கினீங்களா நான் இறக்கினேனா? அல்லாஹ் தஆலா அத நாங்கள் நாடி இருந்தால் லஜஅல்னாஹு உஜாஜன், அதை வந்து உப்பாக நாங்கள் ஆக்கி இருப்போம், அதை உப்பாக நாங்கள் ஆக்கி இருப்போம், நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி நிறைய நம்ம கணக்கெடுக்காத பகுதி. அல்லாஹ் தஆலா அதை உணர்த்தினான். அதாவது குறைஷி மக்களுக்கு எப்படி உணர்த்தினா தெரியுமா? லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். ஒரு சூரா அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். நம்ம இதை வந்து ஒரு அருளாகவே நினைக்காத ஒரு பகுதி. எது? அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ் நிராகரிச்ச நேரத்தில் எந்த அருளை நீ நினைச்சு பாரு. லீலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆர்வத்தை ஏற்படுத்தினான். எதுல ஆர்வம்? ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதா வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணம், யமனுக்கு போறதும் சிரியாவுக்கு போறதும், பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடக்குது. அதுல ஆர்வம் ஊட்டதுனால சாப்பிட்டீங்கன்றான்ல. பாலைவனத்தில் எப்படி சாப்பிட்டீங்க, இந்த இடத்துல எப்படி சாப்பிட்டீங்க? மதீனா 400 கிலோமீட்டர் விவசாய பூமியா மக்கா? ஈத்த மரங்களால கொடிச்ச இடமா மக்கா? இல்லை, மதீனா வேணும் அப்படி இருக்கலாம். எப்படி சாப்பிட்டீங்க? லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், இறைவன் ஏற்படுத்தின ஒரு பழக்கம் அது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், எனவே இந்த பைத்துடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும்.
அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அவன்தான் பசியற்று வாழ உணவளித்தான். ஃபுர்கான் என்ற சஞ்சிகையில் 2004 அல்லது 2003ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஆப்பிரிக்காவிலே, நம்ம ஆப்பிரிக்கா ஒரு எப்படி இருண்ட பிரதேசம் என்று சொல்றோமோ அது மாதிரி ஒரு மர்மமான ஒரு கண்டம் தான் என்னது, ஆனா முஸ்லீம் கண்டம் என்று சொல்லலாம். அவ்வளவு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அங்க இருக்கிறாங்க. அதுல பஞ்சங்கள், வறுமைகள், பட்டினிகள்லாம் நம்ம அதாவது நினைக்க முடியாத அமைப்பில் என்ன செய்து அங்க ஏற்படுவதை நம்ம உணர்கிறோம். அப்ப இந்த அதாவது ஹையத்துல் இகாதா அல் இஸ்லாமிய அல் ஆலமியா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல ஒரு ஊருக்கு போறாங்க பேட்டிக்கான, அதாவது பஞ்சமான ஒரு ஊர். அந்த ஊருக்கு என்ன செய்யறாங்கன்னா உதவிக்காக போறாங்க. அப்ப உதவிகள் எல்லாம் போய் சேர்ந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு என்னது போதாமையோ அல்லது சில பொழுதுகளில் அது வேற வகையில் அவர்கள்ட்ட இந்த திருடப்பட்டு எப்படியோ நடக்குது. இப்படி போற நேரத்தில் அவங்க ஒரு சில கிராமங்களை கண்டுகொள்றாங்க. அதுல ஒரு கிராமத்து மக்கள்கிட்ட போய் பேட்டி காண்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு வந்து சாப்பிடுவதற்கான எந்த சூழ்நிலையும் அங்க இல்லை. தண்ணி பல கிலோமீட்டர்கள் போய் தான் என்ன செய்யறாங்க தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய, அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வாளி அப்படி எடுத்து வரலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி நிலைமை. அவங்ககிட்ட பேட்டிக்க மா யு ஐயிஷுக்கும், உங்களுக்கு வாழ்க்கையை எது கொண்டு போனது, இப்படி வாழ்றீங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு எல்லாரும் எலும்பும் தோளும் ஆயிக்கிறாங்க. நாங்க இப்படி சாப்பிட்றது குறவு, மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் என்னது, மாதத்துக்கு ஒரு 2-3 முறை இந்த மாதிரி சாப்பிட்றத தவிர எங்களை சாப்பிட குறவு. அப்படியே இருந்து நாங்கள் சாப்பிட்டோம்டா நாங்கள் எறும்பு கூடுகளுக்கு பக்கத்தில் இருப்போம். எறும்பு கூடுகள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் சில நேரம் இருப்போம். இந்த எறும்புகள் என்ன செய்யும், வாயில சுமந்துட்டு வருமே உணவு, இதுகளை கொண்டு போய் ஒரு அறையில் என்ன செய்யும் சேர்க்கும். மனிதனுக்கு அது தெரியாது, ஆனா அந்த இடத்துல அதை சேர்த்தா ஒரு இந்த அளவுக்கு வரும்னு வைங்க, ஒரு சாதாரண இந்த அளவுக்கு வருவீங்க. நாங்க எறும்பு கூட கலைச்சிட்டு அதை எடுப்போம். அதை என்ன செய்வோம் எடுப்போம். அதை பகுதிகளாக பிரித்து நாக்கில் போட்டு அந்த சுவை என்ன செய்வோம் ஏற்படுத்தி எங்களது அந்த உணர்வை என்ன செய்வோம், பசி என்ற உணர்வை நாங்கள் தீர்த்து கொள்வோம். இதுதான் பெரும்பாலும் எங்களுக்கு நடக்கும், இதுதான் பெரும்பாலும் எங்களுக்கு நடக்கும் என்று பேட்டி கொடுத்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்வானு தாம் எப்படி சாப்பிட்றோம், எப்படி இருக்கிறோம். அந்த மக்கள் அதுக்கு மேல முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவ மிஷனரிகள் போய் என்ன செய்யல, அவர்கள் அதை விட்டு போகல, இஸ்லாத்தில் அப்படியே இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய விசாரணை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுஸ்அலுன யௌமஇதின் அனின் நயீம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த மக்களுடைய அந்த பேட்டியை பதிவு செஞ்சு ஹையத்துல் இகாதா அல் இஸ்லாமிய ஆலமியால் என்ன செய்றாங்க பதிவு செய்கிறார்கள். இது போன்ற இடங்களுக்கு உணவு கொண்டு போய் சேர்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தொழுகையோடு இணைத்து சொன்ன ஒரு மிகப்பெரிய அமல் என்ன தெரியுமா, காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுதைமுல் மிஸ்கீன். நாங்கள் தொழுகின்றவர்களாக இருக்கவும் இல்லை, நாம் ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். அந்த சூரால அல்லாஹ் என்ன சொல்றான், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா, தொழுகையில பொடுவோக்காக இருப்பான், ஏழைகளுக்கு உணவுக்கு தூண்டவும் மாட்டான், அனாதைகளை விரட்டுவான். ஃபலக்தஹமல் அகபா, அவன் வந்து என்ன செய்யவில்லை, தடைகளை தாண்டவில்லை. இன்னொரு சூறால அவர் சொல்றான், அத்தடைகளை தாண்டுதல்னா என்ன, அவ் இத்ஆமுன், அதாவது அடிமை விடுதலை. பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي مسغبة أو يتيما ذا متربة. அனாதைகளுக்கு உணவளி, அனாதைகளை கவனித்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல், மண்ணில் உடலக்கூடிய ஒரு நாளில் ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல குர்ஆன்ல ஃபல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உணவுக்கு நன்றி செலுத்துவதும் உணவுக்காக தூண்டுவதும் உணவளிப்பதும் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அமல்கள் ஒன்றாக இஸ்லாம் என்ன செய்கிறது எடுத்து வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உணவு என்ற பகுதி அல்லாஹுடைய அருள். அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு என்ன செய்வான், அழகிய முறையில் இந்த உணவை கொண்டு வந்து சேர்ப்பான். உணவுக்காக மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய புடி எப்பையும் இம்ஹால், அதாவது ஒரு தாமதித்து தான் எதுவும் வரும். அல்லாஹு தஆலாவுடைய புடி சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் நான் அவர்களை பிடிப்பேன். அம்ஹில்ஹும் ருவைதா, அல்லாஹ்வுடைய எதுவும் இம்ஹால் இருக்கும். அல்லாஹ்வுடைய எதுவும் வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நினைக்க கூடாது, பராமுகமாக இருக்கிறான் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா எதிலையும் என்ன செய்வான், தஜீல் வைத்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சம்பவம், ஆனா ஒரு படிப்பினை விட்டு சம்பவம். மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், மிக சிறந்த நபி தோழர்கள் ஒருவர். பத்ர் யுத்த நேரத்தில்
அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பார்த்து அவரது சமுதாயம் இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்கள் உங்களோட ரப்பும் போய் என்ன செய்ய, யுத்தம் செய்யுங்க, நாங்கள் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்களே, அதுபோன்று நாம் சொல்ல மாட்டோம். பல் நுகாத்திலு அமாமக் பைன யதைக் வ கல்ஃபக் அப்படின்னு சொல்லுவோம். அன் யமீனிக் வ அன் ஷிமாலிக், உங்களுக்கு முன்னால பின்னால வலதால இடதால எல்லா பகுதிகளையும் நாம் என்ன செய்வோம், நாம் யுத்தம் செய்வோம் என்று சொன்ன நபித்தோழர் அந்த செய்தியை பார்த்து விட்டு இன்னொரு நபித்தோழர் சொல்றாரு, அது மிக்தாத் இப்னுல் அஸ்வத் சொன்ன நேரத்தில் நபிகளாருடைய முகம் மலர்ந்தது, அதுக்கு ஈடாக வேறு எதுவும் எனக்கு என்ன செய்து கிடைக்காது விட்டாலும் பரவாயில்லை, நான் அந்த நேரத்தில் அவர் தோழராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் இவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த நேரத்தில், ஆரம்பம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பள்ளியில தங்க வைக்கிறார் 2 தோழர்களோட, 3 பேர் மொத்தம். அவங்களுக்கு குடும்பம் இல்லை, எதுவும் இல்லை, சாப்பாடெல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்தா தான் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஏற்பாடு செஞ்சு வைத்திருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்க்கு பால் வருமா, குடிக்கிறதுக்காக பால்கள் வருமே, இந்த பாலை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 1 கப் எடுப்பாங்க, அதுல என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, அதாவது 3 கப்பாக வைப்பாங்க, அல்லது 3 அளவாக என்ன செய்வாங்க வைப்பாங்க, 3 பேர் குடிக்கிற அமைப்பில், 4 பேர் குடிக்கிற அமைப்பில், இவங்க 3 பேர் ஒருத்தர். வளமே இப்படித்தான் எனது காலையில் வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி எங்களோட பள்ளிக்குள்ள வர நேரத்தில் எப்படி சலாம் சொல்லுவாங்கடா, தூங்கினவர் எழும்ப, நல்லா தூங்கிக்கிறவர் எழும்ப மாட்டார், என்ன சுபகுக்கு முன்னால வரா, ஆழ்ந்த தூக்கம் இல்லாதவர் எழும்பிடுவாங்க, ஆழ்ந்த தூக்கம் இல்லாதவர் எழும்பிடுவாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலாம் இருக்கும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொல்லுவாங்க. ஒரு முறை எனக்கு நடு இரவுல நல்ல பசி எடுத்தது. பசி எடுத்த நேரம் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பாலை குடிக்க போனேன், எனது பங்கை குடிக்க போனேன். போனா ஃபுல் 3 பேருக்கு பாலா 4 பேருக்கு பாலா பார்த்தேன், நிறைய பால் இருக்குது, கொஞ்சம் குடிச்சோன்னே எனக்கு யோசனை வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க சொல்றாரு, எப்படியாவது அவருக்கு அது கிடைக்கும், ஆனால் எனக்கு இவ்வளவு தான், முழுசா குடிச்சிருவோம் அப்படின்னு முழுதா நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த பாலை குடித்து விட்டேன். கொடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், பள்ளிக்குள்ள வந்தாங்க. இப்போ பால் இருக்குமே அவங்களுக்குரிய பால், அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் அங்கே போனாங்க. இவர் சொல்லிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் பார்த்து கண்டிக்கிறார், தூங்கின மாதிரி பார்த்து கண்டிக்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே வருவாங்க, குடிப்பாங்க, எனக்கு எதிராக துவா கேட்பாங்க, இப்போ நான் அழிஞ்சிருவேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, மிக்தாத் இப்னுல் அஸ்வத் சொல்லிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், பால் கப்பை பார்த்தாங்க, பால் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தினார்கள். அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனா வஸ்கிமன் சகானா, அல்லது அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி. யா அல்லாஹ், எனக்கு யாரெல்லாம் உணவு தந்தார்களோ அவர்களுக்கு நீ உணவு கொடு, யாரெல்லாம் எனக்கு குடிக்க தருவார்களோ அவர்களுக்கு நீ குடிக்க கொடுன்னு துவா கேட்டார்கள். எந்த நேரத்தில் கேட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்கல, சாப்பிட முந்தி ரசூலுல்லாஹ் கேட்ட துவா. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் இல்லாத நேரமா, பசியான நேரமா, அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி, யா அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவருக்கு நீ உணவு கொடு, எனக்கு குடிக்க கருவருக்கு நீ குடிக்க கொடு, தான் துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி கேட்ட உடனேயே மிக்தாத் இப்னுல் அஸ்வதுக்கு மிகப்பெரிய கவலையாயிற்று. இந்த துவால அவர் வரமாட்டாரு, ரசூலுல்லாஹ் கொடுக்கலையே, எனக்கு கவலை வந்தது. உடனே கத்தி ஒன்று எடுத்தேன், எதுக்காக கத்தி எடுத்தார் தெரியுமா, எந்த ஆட்டிலேருந்து பால் கறப்பாங்களோ ஒரு 4-5 ஆட்டிலேருந்து அதை அறுக்கிறதுக்கு, அதை அறுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. யாரு, மிக்தாத் இப்னுல் அஸ்வத். அதாவது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு நபித்தோழர் கத்தி எடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்காக வேண்டி, ஆட்டை அறுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு போடுறதுக்கு போனாரா. ஃபஇதா குல்லுஹுன்ன ஹுஃபலுன், எல்லா ஆடுகளும் பால்மடி கனத்திருந்தன. நான் போனேன், எல்லா ஆடு என்னது பால் கறந்த மாதிரி இல்லை, பால்மடி கனத்த நிலையில் எல்லா ஆடு இருக்கு. ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி. அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க்கு ஏற்பாடு செய்யறான் பாருங்க. இதை பார்த்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, பாத்திரத்தில் ஃபுல்லா பாலை கறக்கிறார், முழுமையாக கறந்து நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாரு. அல்லாஹ்வின் தூதரே பாலை குடிங்க. நான் குடிக்க முந்தி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்றைக்கு நீங்கள் உங்களோட பங்கை குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா பால் ஈக்கலையே, இன்றைக்கு நீங்கள் உங்களோட பங்கை குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. முதலாவது குடிங்க நாங்கள். யார், மிக்தாத் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது குடிங்க அப்படின்னா. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் இன்றைக்கு பாலை குடிச்சிங்களா அப்படின்ட்டு, முதலாவது நீங்கள் இதை குடிங்க அப்படின்னா. குடிச்சார். அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க, குடிங்க நாங்கள் இன்னும் நல்லா குடிங்க. நான் ரசூலுல்லாஹ் குடித்தாங்க. இதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாத அளவு குடித்தாங்க. குடிச்சு முடிஞ்ச உடனேயே இவர் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சார். யாரு, மிக்தாத் இப்னுல் அஸ்வத். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி.
கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சதில் அவருக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ்களுக்கு நான் பாலை கொடுத்துட்டேன், ரசூலுல்லாஹ்களுக்கு குடிக்க கொடுத்துட்டு இந்த துவால நானும் ஒத்தனா வந்துட்டேன் கீழே விழுந்து நிறைய சிரிக்க ஆரம்பிச்சாரு. சிரிப்புல ட்ரெஸ் விளைகிறோமோன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சு கவனமா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தா சௌஆத்திக் அப்படின்னாங்க. கவனமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் முடிச்ச பின்னால அல்லாஹ்வின் தூதரே இதான் நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நான் அப்படி வந்தேனா எனக்கு கடுமையான பசியா இருந்தேன், நான் குடிச்சிட்டேன், நீங்க எனக்கு எதிராக துவா கீப்பீங்களோன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அல்லாஹும்மா தைமன் அதாமனி வஸ்தைமன் சகானி என்று சொல்லிட்டீங்க, இந்த துவால நான் வரலையேன்னு கவலையில போய் நான் இப்படி போனேன் அறுக்கிறதுக்கு. அங்க போனா என்ன எல்லா பால்மடியும் எனது நிறைஞ்சிருந்தது, உடனே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், நீங்க குடிச்சிட்டு உங்களோட துவால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றா இது அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத். கறந்த பின்னால பால்மடி எல்லாம் ஒரு கரத்திலிருந்து அல்லாஹு தாலா ஏற்படுத்தின ஒரு விஷயம் தானே. எங்களோட மற்ற 2 தோழர்களுக்கும் சொல்லலாமே, அப்படி சொல்லி இருக்கலாமேண்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் குடிச்சு நானும் குடிச்சிட்டேன்டா, எனக்கு உலகத்துல வேற யாரும் குடிக்காட்டியும் பரவாயில்லைன்றாரு. நீங்களும் குடித்து நானும் குடித்து விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு மற்றவர்களை பற்றி கவலை கிடையாது அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அழகான ஒரு செய்தி. இந்த செய்தி நம்ம என்ன படிப்பினே தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு அந்த பால் தான் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சிக்குமா, வேற எதுவுமே கிடைக்காதா இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எப்படி இருந்தது பாத்தீங்களா, எதுவுமே கிடைக்காதவர் அது மட்டும் தான் ரசூலுல்லாஹ் குடிப்பவராக கூட அன்றைக்கு இருந்திருக்கலாம். குடித்து காணலையா ரசூலுல்லாஹ் பதறவே இல்லை. அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி. தோழர்கள்ட்ட கூட என்ன கேட்குறாங்க, அஷரிப்தும் ஷராபக்கும் உள்ளைன், இன்றைய தின இரவுல உங்களோட பங்கு குடிச்சிங்களான்னு என்ன செஞ்சாங்க கேட்டார்கள். இந்த பதட்டம் இல்லாத தன்மை ரசூலுல்லாஹ்களுக்கு எங்கிருந்து வந்து நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உத்அமு வ உஷ்ரபு மின் இந்தில்லாஹ், எனக்கு உணவும் குடிபானமும் இறைவன் புறம் இருந்து கிடைக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரிஸ்க் இந்த உலகத்தின் அழகான இறைவனது ஏற்பாடுகளில் ஒன்று. உணவு இருக்கிறதே இந்த உலகத்தின் இறைவனது அழகான ஏற்பாடுகள்ல ஒன்று. எல்லா வகையான விஷயங்களும் ரிஸ்காக இருந்தாலும் உணவு என்பது மனிதனுக்கு உடலை அப்படி இப்படி வச்சுக்கொள்ளக்கூடிய அந்த பகுதி என்பது உலகத்தின் மிகப்பெரிய அழகான ஏற்பாடுகளில் ஒன்று. இது போன்ற விஷயங்களில் நாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வ இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன், நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால் எனது வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். ஒரு பாலைவனமாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் அந்த இடத்திற்கு உணவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான். ஒரு விவசாய நிலமுள்ள பூமியாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் அதை என்ன செஞ்சிருவான், அடைச்சிருவான் என்பதற்கு ஆப்பிரிக்காவும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். விவசாய நிலங்கள் நிறைந்த ஒரு பூமி ஆப்பிரிக்கா, ஆனா இது ஒரு பாலைவன பூமி. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா நினைத்தான் என்று சொன்ன ஒரு ரிஸ்க் வரக்கூடிய வழிகள் அல்லாஹ் என்ன செய்வான், திறந்து விடுவான். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக, நன்றி உணர்வை அடிக்கடி கேட்கக்கூடிய மக்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்த, உனக்கு நல்ல முறையில் வணக்கம் செலுத்த, உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்ய என்று அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருள் இறைவனுடைய உணவு என்ற அருளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.